ஒரு பெண் குழந்தையை வளர்க்கும் போது நீ இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், 4 பேருக்கு முன்னாடி இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ காலை மடக்கி உட்காரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற நாம, எத்தனை ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பா, நீ பெண்களை வந்து மதிக்கணும், பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சில மாற்றங்கள் அவங்க கிட்ட வரும், நீ ஆம்பளை பையனா வளரும் போது உனக்கு வந்து பெண்கள் மேலே உனக்கு ஈர்ப்பு வரும் அப்படின்ட்டு நம்ம எப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை மக்களே. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஊரில் சில விஷயங்கள்லாம் நம்ம பேசாமையே இருக்கும். ஒரு டேபு அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு செக்ஸ் எஜுகேஷன். என்னோட 2வது பையன் 12 வயசு ஆகுதுங்க. அவன் 6வது படிக்கும்போது, அதாவது அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் அவனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் மூலயமா உங்கள் கிளாஸில் இருக்க பொண்ணுங்க இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும், அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்கும், அவங்க பேட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எந்திரிச்சு போகும்போது நீங்கள் அதில் பிளட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக்ஸ்னா என்ன, அது எப்படி நடக்கும், எதனால் உனக்கு வந்து பெண்கள் மேலே ஈர்ப்பு வருது, இது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் அப்படின்ட்டு எல்லாமே அவனுக்கு 6வது படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நாம் இன்னும் ஒரு கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், சில விஷயங்களை நம்ம இன்னும் பேசாமல் வைக்க தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு மக்களே. நம்ம பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமுதாயத்து மேலே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ, அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளிடம் பெண்களை நீங்கள் மதிக்கணும், பெண்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உடல் ரீதியாக ஏற்படுற மாற்றங்களை நாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் மக்களே. இது நம்மளுடைய கடமை. இன்னொரு விஷயம், எத்தனை பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எத்தனை ஆண்கள் இல்லை ஆண் குழந்தைகள் எத்தனை பேர் கம்ஃபர்டபுளாக மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நாப்கின் நம்ம வெக்கமே படாமல் வாங்கிட்டு வரோம். அதை விடுங்க, இன்றைக்கி எத்தனை ஆம்பளைங்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே பண்ணாமல் எனக்கு காண்டம் வேணும்னு வாங்கிட்டு வரோம். நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு பியரை வாங்குறதுக்கோ இல்லை இன்னொரு கடையில் போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஃபேன்சி பொருளை வாங்குறதுக்கோ நம்ம வெக்கப்படுறதில்ல. இதை நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே தமிழ் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், இந்த ட்ரெடிஷன் அப்படின்ற போர்வைக்குள்ளே வெளிப்படையாக என்ன விஷயம் பேசணுமோ அதை நம்ம பேசாமல் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. நம்ம என்ன தரமா பண்ணுறோம், வாழ்க்கையில் விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த விளையாட்டாக எடுத்துக்கிறோம். இந்த நிலைமெல்லாம் மாறணுங்க. இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படியே உட்காந்துக்கிட்டு நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருப்போம்னு எனக்கு புரியலைங்க. இப்போவும் நான் பேசுகிறதுக்கான காரணம் இந்த நிலைமை வாரணும். தயவு செஞ்சு எல்லாரும் உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை பேசி வளங்க. செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் எவ்ரி சைல்ட் in this world needs to know what's happening with each other body.